அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். கிட்டத்தட்ட இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு 52 நாளுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து நம்ம போடுறோம். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டதுன்னா, நேற்று வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது வந்து பேப்பர் 1 அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வந்து நடந்துச்சு. ஸோ அது கட் ஆஃப் வந்து எப்படி வரும் என்ன, அது சம்மந்தமான வீடியோ தான். ஐயன் திருவள்ளுவர் வந்து ஒரு அழகான பொருளை சொல்லியிருப்பார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. ஸோ நம்ம மெய்ப்பொருளோடே இந்த இதை வந்து தொடருவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தெரியும். 1768 போஸ்டிங் டென்டேட்டிவாக வந்து விட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் வந்து என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து போஸ்டிங் செகண்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண இப்போ சான்சஸ் அதிகமாக இருக்குது. நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா 3500 போஸ்டிங் நியர்லி வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான போஸ்டிங். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 13,000 சம்திங் போஸ்டிங் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்எம் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அடுத்து வர காலகட்டங்களில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால வழக்கு முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க ஹெச்எம் ப்ரமோஷன்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 2500 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான செகண்ட் கிரேட் ஹெச்எம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஹெச்எம் போஸ்டிங் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வேக்கண்ட் வந்து நிச்சயமாக வந்து கூடுதலாக வந்து அதிகரிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 1768 ப்ளஸ் ஒரு 2768 வேகன்சி இப்போதைக்கு வந்து டிஆர்பி சைடில் சொல்லியிருக்கிறது. இன்னும் வந்து நிச்சயமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். அவங்க விட்டுருக்கிறது டென்டேட்டிவ் தான் விட்டுருக்காங்க, ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் வந்து விட்டாங்க. 1000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ரவுண்ட் ஃபிகர்ஸில் வந்து 4000 அந்த ரேஞ்சில் வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த டைமு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல்வர் அவர்களே ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த அதாவது இப்போ டெட் இது முடிஞ்சோடனே இப்போ டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 25 வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மறுபடியும் திரும்பவும் 100% நடக்கும். 2026 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி மந்த் வந்து போஸ்டிங் நியர்லி 19,000 போஸ்டிங் போடுறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டிஆர்பி சைடும் சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல அறிவிச்சிருந்தாரு. அது உங்களுக்கு எல்லாருமே இந்த செய்தி உங்களுக்கு தெரியும். அந்த 19,000 போஸ்டிங் நியர்லி ஒரு 9,000 போஸ்டிங் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் தான் மறுபடியும் வந்து வரப்போகுது. ஓகேங்களா, அதிகமான போஸ்டிங்ஸு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செகண்டரி கிரேட் டீச்சர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 வருஷம் கழிச்சு வந்து வந்திருக்கு. 10 வருஷம் தவம் இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட 11 வருஷமே ஆயிடுச்சு ஆல்ரெடி போஸ்டிங் போட்டு. அதுக்கடுத்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு, நிறைய கனவுகளோடு, நிறைய உழைப்போடு வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருந்தீங்க. நேற்று வந்து எக்ஸாம் வந்து அந்த நம்மளும் வந்து ஒரு ஆசிரியர் ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு கடின உழைப்போடு தான் போயிட்டு அந்த எக்ஸாமையும் வந்து அட்டன் பண்ணீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாடரேட்டு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஈஸியும் கிடையாது, டஃப்பும் கிடையாது. ஓகேங்களா, டஃப்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி கொஷின் ஈஸிங்க, அதனால் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ ஒரு மாடரேட்டான கொஷின், அதனால மாடரேட்டான கட் ஆஃப் தான் வந்து நிச்சயமாக வந்து வரும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம சொன்னோம். அதாவது வந்து ப்ரீ மைண்டாக வந்து எப்பயுமே வந்து எக்ஸாம் எழுதுங்க. இப்போ வந்து கொஷின் வந்து டஃப்னு நினச்சி நம்ம மனசை இறுக்கமாக வச்சுக்கிட்டோம்னா சரியாக தெரிஞ்ச கொஷினை கூட நிறைய தப்பு பண்ணிடுவோம். அதனால் வந்து ப்ரீ மைண்டாக பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணோம். நம்ம ஸ்டூடெண்ட்ல வந்து பெரும்பாலும் ஒரு 90% வந்து ப்ரீ மைண்டாக தான் பண்ணி எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கூகுள் ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்தோம். கூகுள் ஷீட்டு எல்லாமே பின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருமே பாசிட்டிவான ரிசல்ட் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூகுள் ஷீட் எல்லாமே நாளைக்கு வெளியிட்டுருவோம் உங்களுக்கு எல்லாருமே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் வந்து. ஏன்னா எங்கிட்ட ஐஎஸ்ஆர் 131 மார்க் வந்து சொல்லியிருக்கீங்க ஒரே ஒருத்தர் மட்டும். மற்றது வந்து 120 எபோ வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க. 100 எபோ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இப்போ வரலையும் 18 மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க. 90 to 100 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியர்லி வந்து 85+ மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க. இன்னும் ஒரு 70 பேர் வந்து கூகுள் ஷீட் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்க மட்டும் குயிக்காக வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து. ஓகேங்களா, கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் வந்து நல்லா படித்தவங்க அருமையாக போட முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி படிக்காதவங்க வந்து அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி கொஷின் வந்து கிடையாது, படித்தா தான் போட்டுக்க முடியும். ஓகேங்களா, படிக்காமல் வந்து நம்ம வந்து ஒத்தையாரத்தையாக படித்து பிடிச்சி போடுற மாதிரி வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் தமிழ் நம்ம என்ன கொடுத்தோமோ அதுதான் வந்திருக்கு. ஸோ அதனால் அதில் எந்த இஷ்யூஸும் வந்து இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து
நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எனக்கு நீங்கள் சொன்ன வார்த்தைகளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னதே வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டோம் சார், நாங்கள் எதிர்பார்த்ததோட அருமையாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்ம கவர் பண்ணாத ஏரியானா அந்த பாலிடிக்ஸ் வந்து கவர் பண்ணல. ஸோ அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த டைம். ஏன்னா கடந்த கால கொஷின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸ் போட்டிருந்தோம். அது உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து எதிர்பாராத விதமாக வந்துருச்சு. ஆனால் நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுக்குள்ள வந்து படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி 1 or 2 கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து லக்லியும் கரெக்டாக இருக்குது. அது 3 கொஸ்டின். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாகவே எல்லாமே வந்து எபோவ் 22லேருந்து ஹையஸ்ட்டாக வந்து 29 வரலையுமே பண்ணியிருக்கீங்க. நான் அவுட் ஆஃப் 30 எதிர்பார்த்தேன், ஆனால் யாருமே பண்ணல. 29 வரலையுமே வந்து சொல்லியிருக்கீங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து தெரியும், டிஎன்பிசி மேக்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதாவது டிஎன்பிசி மேக்ஸ் வந்து குறிப்பிட்ட ஏரியா தான், அது கண்டிப்பாக வந்து அந்த ஏரியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம பண்ணிடலாம். பட் நேற்று கேட்ட மேக்ஸ் வந்து எப்படின்னா நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஸோ இந்த 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா இந்த மேக்ஸ் எத்தனை பேரால் போட்டுக்க முடியும்னா ஒரு 20 பேரால் தான் போட்டுக்க முடியும். அந்த மேக்ஸை நல்லா வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து அந்த 131 கொஷின்ஸ் வந்து போட்டவங்களே வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 கொஷின்ஸ் தான். 8 கொஷின் அதுலேயே ஒரே சப்ஜெக்ட் வந்து தப்பாயிடுச்சு. 8, 9 கொஷின் 21 கொஷின் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து மேக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 மேலே எடுத்தவங்க கூட 18 கொஷின் 17 கொஷின் தான் மேக்ஸில் வந்து போட்டு ஒரே சப்ஜெக்டில் 13 மார்க் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அதனால வந்து மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் வந்து டஃப் தான். தெரிஞ்சால் மட்டும் தான் போட முடியும். தெரியாதவங்க வந்து நிச்சயமாக போட்டுக்க முடியாது. சயின்ஸ் சோசியலை பொறுத்தவரையும் வந்து சயின்ஸும் ஒரு மாடரேட்டான கொஷின். ஓகேங்களா? சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருந்தா நீங்கள் வந்து ஒரு 25, 24, 25 வரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மீடியமாக படிச்சிருக்கோங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 25 வரையும் போட்டிருப்பீங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னோம். மற்றதெல்லாம் வந்து எல்லாமே வந்து படிக்கணும்னு சொல்லி சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன ஏரியாவிலேருந்து தான் வந்து வந்திருக்கு. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூஸாக இல்லை. நான் ஏன்னா இதுலேயே வந்து 28, 27, 28, 29 வரையுமே பண்ணியிருக்காங்க. இதுலேயே யாரும் அவுட் ஆஃப் 30 வந்து யாரும் பண்ணல. கவர்மெண்ட் கீ வந்து விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸ்டார் கொஷின்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேக்ஸில் ஒரு கொஷின் இருக்கு, மற்றதெல்லாம் ஸ்டார் கொஷின்ஸ் வந்து வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். பட் 1 or 2 ஆன்சர், அந்த ஒரே கொஷின் வந்து 2 ஆன்சர் 3 ஆன்சர் அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வருதான்னு சொல்லி பார்ப்போம். அது ஒரு ரோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஜிடிஆர்பி வந்து கொடுத்தாங்க இல்லைங்களா, ஒரே சப்ஜெக்ட்லேருந்து 23 ஸ்டார் கொஷின்ஸ், 22 ஸ்டார் கொஷின்ஸ், ஐ மீன் ஸ்டார் கொஷின்ஸ் ஏபிசி ஆன்சர் இதை சேர்த்து நான் 23 சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? பிரிச்சு வந்து சொல்லல, சேர்த்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வந்து கட்டாக வந்து அதிகமாக இருக்குமா சார் அப்படின்னா வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் வந்து பியூராக நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்கன்னா வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கரெக்டு, தப்புனா தப்பு, அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூஜிடிஆர்பி அளவுக்கு வந்து ஐபீக்கில் வந்து கட்டாக வந்து வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரி வைஸாக தான் நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கம்யூனல் கேட்டகரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணுது. எதை டிசைட் பண்ணுது? கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃப் வருமானா வராது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வந்து மேக்ஸில் வந்து 63, அவர் ரிசல்ட் வந்து நெட்லேயே இருக்கு, எடுத்து பாருங்க, உலகநாதன் சொல்லி வந்து இருக்கும். 63 மார்க்ஸ் தான் எஸ்டி கேட்டகரியில் வந்து வராரு. நார்மலாக 97, 900 வந்து கிடைச்சது வந்து அவருக்கு வந்து 63க்கே வந்து கிடைச்சிச்சு. என்ன காரணம்? கம்யூனல் கேட்டகரி. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்தாங்க, பேக்லாக்ல வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கம்யூனல் கேட்டகரி வைஸாக வந்து மார்க் இன்னும் குறையும். கம்யூனல் கேட்டகரி இருந்தால் நம்ம வந்து குறையதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம நேற்றே கொடுத்துட்டோம். நியர்லி போர்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பண்ணிட்டீங்க. இன்னொரு 70 மெம்பர்ஸ் மட்டும் கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கீழே லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் கரெக்டாக போட்டிருக்கீங்க, ப்ரைவேட் கீழே வந்து செக் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதை மட்டும் என்ட்ரி பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 500 பேர் அளவு தான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150+ பேர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 மெம்பர்ஸ் இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 பேரை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்த உடனே இதுக்கு கீழே இந்த லிங்க்லேயே ஒரு கூகுள் ஃபார்ம் வந்துருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, அதை டச் பண்ணிங்கன்னா
மார்க் எந்த ரேஞ்சில் வந்து வரைக்கும் உங்கள் நேம் என்ன அப்படின்னு மட்டும் கேட்கும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அது மட்டும் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து நான் வந்து ஓவராலாக வந்து கட்டாப் எந்த கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து வந்துடும், உமனுக்கு எப்படி இருக்கும், மேலுக்கு எப்படி இருக்கும், எல்லா கேட்டகரிக்கும் வந்து எப்படி இருக்கும்ன்றத வந்து நான் கட்டாப் வந்து டீட்டெயிலாக போட்டுறேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பிஜியில் கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி தான் வந்து போட்டோம். அப்படியே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மார்க்ஸ் அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய அளவில் வந்து மற்ற இடங்கள் மாதிரி 5 மார்க் 10 மார்க் அப்படி வேரியேஷனே வரல. 1 or 2 மார்க்ஸ் தான் வந்து வேரியேஷன் வந்து வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து நிறைய மேட்சஸ் வந்து நம்ம சொன்ன கட்டாப் தான் வந்து கிடைச்சிச்சு. ஓகே, ஒரு சில மேட்சஸ்க்கு வந்து கொஞ்சம் மாறிச்சு, 1 or 2 மார்க்ஸ் மட்டும் மாறிச்சு. ஸோ இதனால அனலைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திட்டு அந்த கூகுள் ஃபார்முள்ள வந்து போய் அதை டச் பண்ணிங்கன்னாவே என்ன டீட்டெயில் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. நாளைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலாக கட்டாப் வந்து நான் போட்டுறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன வரும், உமனுக்கு என்ன வரும், மேலுக்கு என்ன வரும், கேட்டகரி வைஸாக வந்து தமிழ் மீடியத்துக்கு என்ன வந்து வரும். ஓகேங்களா? ஸோ உமனுக்கு வந்து 50% ரிசர்வேஷன் வேறு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டாப் ஒரு ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி வரும்ன்றதை வந்து நாளைய வீடியோவில் வந்து நிச்சயமாக வந்து பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.